ஓம் ஷடான்னாய் வித்மகே கார்த்திகேயாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத். வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. காஸ்மோவியனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், வளர்பிறை பஞ்சமி மற்றும் வளர்பிறை சஷ்டி நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 10ஆம் நாள். இன்று மதியம் 12:17 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று மாலை 6:55 வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மதியம் 1:30 முதல் 2:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரையும், குளிகை நேரம் மாலை 3 முதல் 4:30 வரையும், யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். அதே மாதிரி பிசினஸ் லோன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சில நெருக்கடிகள் குறையும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் கொரியர் வேர்ஹவுஸ் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் HR அட்மினிஸ்ட்ரேஷன் ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும், ஆரம்பிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி உண்டு. உங்களுடைய தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா. மாணவர்களை பொறுத்தவரையிலே கான்சன்ட்ரேஷனோடு இருக்க வேண்டிய நாள். மாணவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு. பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். உத்தியோகத்திலே உயர்வு உண்டு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் சம்பந்தமான அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா மளிகை வியாபாரம், குரோசரி பிஸ்னஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரி, இவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டர், ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், ஃபார்மசிஸ்ட், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் காத்திருக்கு. வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு 11 முறை சொல்லி வழிபடுங்க, நல்லது நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் நாள். கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்துல கவனம் தேவை. டிராவலிங் பொழுதும் கவனம் தேவை. ஓவர் ஸ்பீட் வேண்டாம். டிரைவர் ஆக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டெய்லர், வாட்ச்மேன், செக்யூரிட்டி சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுபவர்கள், அது அபார்ட்மெண்ட்டோ வில்லாவோ ஃப்ளாட்டோ, அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி மாற்றத்தை பற்றிய சிந்தனை வரும். ஊர் மாற்றம், இடமாற்றம் பற்றிய சிந்தனை வரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7.
கடகராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். குறிப்பா 6 கிரகங்கள் கும்பராசியில சேர்ந்திருக்கிறது அவ்வளவு பெருசா விசேஷமா இல்லை. இந்த காலப்பகுதி விரயங்கள் கூடும், உத்தியோகம் தொழில சில நெருக்கடிகள் வரும், உறவுகள் விஷயத்தில் பிரச்சனை வரும். ஸோ எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கவனம் தேவை. மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் ஒரு புரோகிரஸை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்டிகளாக இருப்பவர்கள், ட்ரஸ்ட் நடத்துபவர்கள், சமூக சேவையாளர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படி நாமத்தை சொல்லுங்க, நல்லதே நடக்கும். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்மராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள்கிட்ட உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனை வரும். ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க கவனமா இருக்கணும். போட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருக்கிறவங்க, கிராஃபிக்ஸ் அனிமேஷன் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, டேட்டா என்ட்ரி சம்பந்தமான வேலை செய்பவர்கள், டெலிகாலர், டெலிமார்க்கெட்டிங் சம்பந்தமான வேலை, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு ஒரு புரோகிரஸை, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மனசுல இருந்த சில கவலைகள் குறையும். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு, கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னி ராசி என்பவர்கள், உத்தரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொது இடங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களால் செலவுகள் வரும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முடிந்தால் இரவு நேர பிரயாணம், பயணத்தை தவிருங்கள். எமர்ஜென்சி டிராவலிங் இருந்தால் மட்டும் பண்ணுங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பெட்ரோலியம், கெமிக்கல், மெரீன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்பந்தமான வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஆட்டோமொபைல் துறையில் பணியாற்றுவர், ஆட்டோமொபைல் என்ஜினியர், கார், பைக் மெக்கானிக், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். காதல் கசக்கும். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனுக்கு சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. துலாம் ராசி என்பர்களே, புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள். வெளுத்தெல்லாம் பால் நினைக்காதீங்க. சிரிச்சு சிரிச்சு பேசியே உங்களை யாராவது ஏமாத்திடுவாங்க. கடன் விஷயத்தில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள். பார்ட் டைம் ஜாப் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிசினஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா, ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்க, எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் பண்ணுவார்கள், ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பண்ணுவார்கள், அதே மாதிரி ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், லெதர் சம்பந்தமான பிஸ்னஸ், ஃபுட்வேர், காலனி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. ஓம் சுதர்சனாய வித்மகே ஹேதிராஜாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதியாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, பொறுமை நிதானம் தேவைப்படும் நாள். பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. வேலை தேடுபவருக்கு சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். அதே மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சில பேர் முயற்சி செய்வீங்க. அது சம்பந்தமான விஷயங்கள்ல நன்மை தரக்கூடிய நாளாக இருக்கும். காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும், தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பீங்க. மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள், குறிப்பாக ஃபேமிலி டிஸ்பியூட் இல்லைன்னா டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக முயற்சி எடுக்கிறது நல்லது. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம்
பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உயர்வான நாள். கும்பராசியில் 6 கிரகங்கள் சேர்ந்திருக்கிற இந்த காலப்பகுதி உங்களுக்கு அருமையான ஒரு காலமாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் சுபகாரியங்கள், மங்களகாரியங்கள் நடக்கிறதுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. சில பேருக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி நல்ல நியூஸ் கூட வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையில் பண விவகாரங்களில் கவனம் தேவை. வியாபாரம், பிஸ்னஸை பொறுத்தவரையில் கோச்சிங் சென்டர், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறவங்க, டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலம். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மகர ராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். உற்சாகமாக இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலே முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். போட்டித் தேர்வில் நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், சாரி டிராப்பராக இருப்பவர்கள், நெயில் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், டாட்டூ ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் அயன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட் வைத்திருப்பவர்கள், பாத்திரக்கடை வெசல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஹோம் அப்ளையன்சஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை ஓம் சரவண பவ அப்படின்னு காலையும் மாலையும் 11 முறை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கும்பராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். தைரியங்கிறது வாழ்க்கையில முக்கியம். அது இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும். அது சரியா தவறா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். மாணவர்களை பொறுத்தவரை கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய நாள். எத்தனை மணி நேரம் படிக்கணுங்கிறது முக்கியம் இல்லை. எவ்வளவு நேரம் படித்தாலும் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும், 100%. வேலையை பொறுத்தவரையிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்லா இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், துணிக்கடை, ஜவுளி கடை, பிராண்டட் க்ளோத்திங் சென்டர், ஆன்லைனில் ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நெசவாளர்களாக இருக்கிறவங்க, விவசாயிகளுக்கும் அருமையான நாள். தந்தையினுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சர்ஜரி, ஆப்ரேஷன் செய்து கொண்டவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். யோகா ட்ரைனராக இருக்கிறவங்க, லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை தீபமேற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, செலவுகளை குறைக்க வேண்டிய நாள். தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ், அன்வாண்டட் எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது 1 லட்சம் கொடுத்தா 3 மாதத்தில் 3 லட்சமாக மாற்றி தரேன் அப்படின்னு சொன்னால் நம்பிடாதீங்க. வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். பண விவகாரங்களில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. மீடியேட்டராக, புரோக்கராக இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. காதல் கசக்கும். உறவுகள் சிலருக்கு பிரியும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதிலே சில பிரச்சனைகள் வரும். கோர்ட் கேஸ், வழக்கு, டைவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். வருமானம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணுங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.